தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்கள் என்ன, சொல்லுங்க மாணிக்கம். தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழகத்திற்கு கோடை காலத்தில் மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இன்றிலிருந்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாக இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என்ற அறிவிப்பில் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய இந்த 5 மாவட்டங்கள்ல இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் இன்றைய தினம் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நாளை தினம் 2 மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் நாளை தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக நமக்கு வரக்கூடிய 15ஆம் தேதி 11 மாவட்டங்களிலும் 16ஆம் தேதி 9 மாவட்டங்களிலும் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மே 15ஆம் தேதி அன்று வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, நீலகிரி, கோவை ஆகிய இந்த மாவட்டங்கள்ல வரக்கூடிய 15ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், 16ஆம் தேதி ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 16ஆம் தேதி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் பகல் நேர வெப்பம் சென்னையில் இயல்பான அளவை ஒட்டி பதிவாவதற்கும் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 15இல் வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மே 15இல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 16ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் மாணிக்கம், தங்கள் தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.